இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறது ஒரு நற்செய்தி தான். ஆண்டவர் என்ன இப்போ சாட்சியம் நிற்க வச்சிருக்கிறாரு, உங்களையும் நிற்க வைப்பாரு. ஆண்டவர் என்ன இந்த அளவுக்கு என்னை சுகத்தோடு வச்சிருக்கிறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வலிப்பு வரும், நான் கீழே விழுவேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. வாயெல்லாம் போச்சுக்கும், பல்ல கடிச்சு ரத்தம் வரும், நரம்பெல்லாம் இழுத்துக்கும். என்னை சுற்றி எல்லாரும் வேடிக்கை பார்த்து அழுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் துக்கத்தோட அப்படியே ரொம்ப துக்கமாக இருப்பாங்க. சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, சில பேர் ஏளனமாக பேசியிருக்கிறாங்க. இந்த மாரி வலிப்புலாம் வருது இந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியல அப்படிலாம் பேசுவாங்க. இந்த மாரி என் வாழ்க்கை போயிட்டே இருந்தது. எனக்கு 3 பிள்ளைங்க. ஆனால் இந்தமாரி வலிப்பு வரதுனால நான் எங்கேயும் போய் தனியாக வேலை செய்ய முடியாது. என் கூட எப்பொழுதும் ஒரு ஆள் இருக்கணும், அந்த அளவுக்கு எனக்கு விலகி நிற்கிறது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அறியாத காலத்தில் இவ்வளோ கஷ்டத்தில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவரை குறித்து ஒருத்தர் எனக்கு சொன்னார், இயேசுவை நான் தேடி போனேன். இப்போ பாட்டு பாடினது மாதிரி தேடி இயேசு வந்தார் சொன்னது போல் என்னை தேடி இயேசு கிறிஸ்து என்னோட வந்து ஏசப்பா சாபம் வியாதி விலகின எல்லாவற்றிலும் சிலுவையில் சுமந்திருக்கிறாரு. அதனால தான் எனக்கு இன்றைக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. என்னோட விலகினம் சாபம் வியாதி எல்லாவற்றிலும் சிலுவையில் சுமந்து ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்கு அந்த வலிப்புலேருந்து கர்த்தர் எனக்கு அந்த விடுதலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் மாத்திரை இல்லாமல் இருக்கேன். எனக்கு டெய்லி எனக்கு 3 மாத்திரை போடணும் நான். ஆனால் மாத்திரை போடலாம் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் எனக்கு மாத்திரை இல்லாமல் எனக்கு 15 வருஷமாக சுகம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கிருபை. என்னோட கூட மாத்திரை வாங்குறவங்களாம் இன்னைக்கு நான் எனக்கு நல்லா ஆகலை, உனக்கு மட்டும் எப்படி நல்லா ஆச்சுன்னு கேட்குறாங்க. நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க.